ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் மராத்தியர்கள் லெசன்லேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். சிவாஜி பிறந்த வருடம் 1627. சிவாஜி பிறந்த வருடம் 1627. சிவாஜியுடைய காலம் பார்த்தோன்னா 1627 1680 வரைக்கும். எங்கே பிறந்தார் அப்படின்னா ஜின்னார் என்ற இடத்திற்கு அருகே ஷிவ்னர் என்ற பகுதியில் ஷாஜி பான்ஸ்லே மற்றும் அவரது முதல் மனைவி ஜீஜாபாய்க்கு மகனாக சிவாஜி பிறந்தார். ஜின்னார் அப்படிங்கிற இடத்திற்கு அருகே ஷிவ்னேர் என்ற பகுதியில் தான் அவர் வந்து பிறந்தார். ஷாஜி பான்ஸ்லே மற்றும் ஜீஜாபாய்க்கு மகனாக தான் சிவாஜி பிறந்தார். அவருடைய காலம் வந்து 1627 1680 வரைக்கும். அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான இணையினை தேர்ந்தெடுக்கவும். கோல்கர், பான்ஸ்லே, சிந்தியா மற்றும் பேஸ்வா கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னா பான்ஸ்லே அப்படிங்கிறது நாக்பூர், இது கரெக்டு. கோல்கர் அப்படிங்கிறது இந்தூர், கோல்கர் இந்தூர். சிந்தியா குவாலியர், சிந்தியா வந்து குவாலியர். பேஸ்வா வந்து பூனே, பேஸ்வா பூனே. நம்ம புக்கிலே கொடுத்துருக்காங்க முக்கிய மராத்திய குடும்பங்கள். இவங்கெல்லாம் யாருன்னா முக்கிய மராத்திய குடும்பங்கள். கெய்க்வாட் அப்படிங்கிறவர் வந்து பரோடா, கெய்க்வாட் அப்படிங்கிறது பரோடா. பான்ஸ்லே நாக்பூர். கோல்கர் வந்து இந்தூர். சிந்து அல்லது சிந்தியா அப்படிங்கிறவர் வந்து குவாலியர், சிந்தி அல்லது சிந்தியா வந்து குவாலியர். பேஷ்வா வந்து பூனே. முக்கிய மராத்திய குடும்பங்கள் இவங்கெல்லாம். கெய்க்வாட் அப்படிங்கிறவங்க பரோடா, பான்ஸ்லே நாக்பூர், கோல்கர் இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியா குவாலியர், பேஸ்வா வந்து பூனே. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். பான்ஸ்லே நாக்பூர் மட்டும்தான் கரெக்டு, மீதியெல்லாம் தவறு. அப்போ ஆன்சர் வந்து பி. கூற்று மற்றும் காரணம். கூற்று: சவுத் மற்றும் சர்தேஸ்முகி வரிகள் மராத்திய அரசியல் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் ஆகும். சவுத் வரி என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது. சர்தேஸ்முக் வரி வந்து நில வருவாயில் 1/10 வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இரண்டுமே சரி, இரண்டும் சரியான விளக்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சவுத் சர்தேஸ்முக் அப்படிங்கிறது மராத்திய அரசில் வசூலிக்கப்பட்ட முக்கிய வரிகள் தான். அதில் சவுத் வரி அப்படிங்கிறது என்னென்னா அந்நியர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டுச்சு. சர்தேஸ்முக் அப்படிங்கிறது 1/10. சர்தேஸ்முக் வரி நில வருவாயில் 1/10 வசூலிக்கப்பட்டது. சவுத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்த வருமானத்தில் 1/4. சவுத் அப்படிங்கிறது, சர்தேஸ்முக் அப்படிங்கிறது 10/1. இல்லை இந்த 25% அப்படிங்கிறது பின்னாடி வரும், அதை வந்து சொல்கிறேன். சவுத் வரி என்பது அந்த அந்நியர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டியது மொத்த வருவாயில் 25%. சர்தேஸ்முக் இதில் வந்து சவுத் வரி அப்படிங்கிறது எத்தனை பங்கு அப்படின்னா மொத்த வருமானத்தில் 4/1, 1/4 பாதுகாப்பு கட்டணமாக. அது சர்தேஸ்முக் அப்படிங்கிறது 10/1. அது வந்து அரசருக்கான கட்டணமாக வந்து அதை வந்து வசூலிப்பாங்க. அதனால் இந்த ரெண்டுமே வந்து சரி. அடுத்து சிவாஜியின் கீழ் நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்வருவனவற்றில் எது உண்மை? சவுத் மற்றும் சர்தேஸ்முகி, தேஷ்முக் மற்றும் பட்டீல்கள் அப்படிங்கிறவங்க கிராம அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. சிவாஜியினால் நியமிக்கப்பட்ட வருவாய் அதிகாரிக்கு கர்கூன் என்று பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது எல்லாமே சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சவுத் மற்றும் சர்தேஸ்முக் இது வந்து மராத்தியர்கள் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள், இது வந்து கரெக்டு. தேஷ்முக் மற்றும் பாட்டீல்கள் அப்படிங்கிறவங்க வந்து கிராம அதிகாரிகள், இதுவும் வந்து கரெக்டு. சவுத் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், மொத்த வருமானத்தில் 4/1 பாதுகாப்பு கட்டணமாக வசூலிப்பாங்க. சர்தேஸ்முக் அப்படிங்கிறது 10/1 அரசருக்கான கட்டணமாக வசூலிக்கப்படும். அதே மாதிரி கிராமங்கள் வந்து தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. கிராமங்கள் வந்து தேஷ்முக் அப்படிங்கிறவங்களால் நிர்வகிக்கப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர், பட்டீல் அப்படிங்கிறவர் இருந்தார். கிராமங்களை வந்து நிர்வகித்தது யார் அப்படின்னா தேஷ்முக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்தில் வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் இருந்தார். கிராம தலைவர் யார் அப்படின்னா பட்டீல் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருப்பார். அவருக்கு உதவியாக ஒரு கணக்கர் இருப்பார். அவர் பேர் என்ன அப்படின்னா குல்கர்னி அப்படின்னு சொல்லுவாங்க, குல்கர்னி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தேஷ்முக் மற்றும் பட்டீல்கள் வந்து கிராம அதிகாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. அப்போது 1 மற்றும் 2 மட்டும்தான் கரெக்டு. பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியினை விதித்தது அப்படின்னா மராத்திய அரசு. பின்வரும் அரசுகளில் சவுத் மற்றும் சர்தேஸ்முக் இந்த 2 வரிகளையும் யார் விதித்தாங்க? மராத்தியர்கள் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள். சிவாஜி எங்கு கடற்படை தளத்தை நிறுவியிருந்தார் அப்படின்னா கோலாபா, கோலாபா அப்படிங்கிற இடத்துல. சிவாஜி எங்கு கடற்படை தளத்தை நிறுவியிருந்தார் அப்படின்னா கோலாபா. இதெல்லாம் நமக்கு புக்கில் இல்லை. அடுத்து சிவாஜி பொறுத்துக. சிவாஜியினுடைய பிறப்பு. சிவாஜி 1627. புரந்தர் உடன்படிக்கை. புரந்தர் உடன்படிக்கை எப்போ அப்படின்னா 1665. சிவாஜி ஆக்ரா விஜயம். ஆக்ரா விஜயம் எப்போ அப்படின்னா 1666. சத்ரபதி சிவாஜி பட்டம் சூட்டிக் கொள்ளுதல் பார்த்தோன்னா 1674. சிவாஜி பிறப்பு வந்து 1627.
புரந்தர் உடன்படிக்கை 1665, சிவாஜி ஆக்ரா விஜயம் 1666, சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டம் சூட்டிக் கொள்ளுதல் எப்போ 1674. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பி. சிவாஜியோட பிறப்பு எப்போ 1627. அவருடைய தாயார் ஜீஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார். அவங்க வந்து ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளை கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1674 சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூடிக்கொண்டார். சிவாஜியுடன் முடிசூட்டு விழா ரைக்கார் கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. எந்த கோட்டையில் நடைபெற்றது அப்படின்னா ரைக்கார் கோட்டையில் தான் நடைபெற்றது. அப்போ சிவாஜி பிறந்தது வந்து 1627, பட்டம் சூட்டி கொண்டது 1674. அடுத்து பார்த்தோன்னா அவர் வந்து ஆக்ரா பயணம் பார்த்தோன்னா இது எப்படி நடக்கும் அப்படின்னா முகலாய அரசவையை பார்வையிட வருமாறு சிவாஜியிடம் ஜெய்சிங் அப்படிங்கிறவர் வந்து வற்புறுத்துவார். சிவாஜி என்ன பண்ணிடுவார், அவருடைய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கேட்டுட்டு சரி நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய பையனும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் போய் பார்க்க போவாங்க. 1600 அது எங்கே போகிறாங்க, முகலாய அரசவையை பார்வையிட வருமாறு யார் சொல்கிறாங்க, சிவாஜிட்ட ஜெய்சிங், ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். இவரும் அதை உண்மை நம்பிட்டு என்ன பண்ணுவார், பார்க்குறதுக்காக அவருடைய பையனோட ஆக்ராவுக்கு போவார். எப்போ போவார், 1666 மே மாதம் சிவாஜியும் அவர் மகன் சாம்பாஜியும் ஆக்ராவை அடைந்தனர். ஆனால் அங்கே அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவமரியாதை காத்திருந்தது. சிறுமைப்படுத்தப்பட்ட அவர்கள் கொதித்தெழுந்து மன்னரை கண்டித்து பேசினர். கடைசியாக சிவாஜி எப்படி தப்பிச்சு வெளியே வருவார் அப்படின்னா ஒரு பழக்கூடை ஒன்றின் மூலமாக தான் தப்பிச்சு அங்கேருந்து வெளியே வருவார். நமக்கு அதான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். சிவாஜி பிறப்பு, அடுத்து இது புரந்தர் உடன்படிக்கை, அப்புறம் ஆக்ரா பயணம், சிவாஜி சத்ரபதி சூட்டிக் கொள்ளுதல். அடுத்து புரந்தர் உடன்படிக்கை பார்க்கலாம். புரந்தர் உடன்படிக்கை எப்போ பண்ணுறாரு அப்படின்னா 1665 பண்ணுறது தான் புரந்தர் உடன்படிக்கை. புரந்தர் உடன்படிக்கை பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா முகலாயருடைய முக்கிய துறைமுகம் எது அப்படின்னா சூரத்து. இந்த சூரத் மீது என்ன பண்ணிடுவார் அப்படின்னா சிவாஜி வந்து தாக்குதல் நடத்துவார். எப்போ அப்படின்னா 1664 வந்து தாக்குதல் நடத்துவார். சிவாஜி வீழ்த்துறதுக்காக அவுரங்கசீப், அதாவது முகலாய மன்னர் அவுரங்கசீப் என்ன பண்ணியிருப்பார், ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவரை வந்து அனுப்பியிருப்பார். அப்போ சிவாஜியினுடைய புரந்தர் கோட்டையினை வந்து என்ன பண்ணிடுவாங்க, சுற்றி வளைச்சிருவாங்க. முகலாய படைகள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, புரந்தர் கோட்டை வந்து சுற்றி வளைச்சிருவாங்க. எப்போ அப்படின்னா 1665 ஜூனில் வந்து சுற்றி வளைச்சிருவாங்க. அப்போ சிவாஜியால் ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு தோல்வி ஆக போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சிருவார். இதனால் என்ன பண்ணிடுவார், பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பார். அதனால தான் என்ன பண்ணிடுவாங்க, அப்போ தான் புரந்தர் உடன்படிக்கை செஞ்சுப்பாங்க. புரந்தர் உடன்படிக்கை எப்போ அப்படின்னா 1665 ஜூன் 11 வந்து புரந்தர் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின்படி என்ன பண்ணுவாங்கன்னா சிவாஜிக்கு அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வந்து வைத்துக்கொள்ள அவருக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. சிவாஜி என்ன கோட்டைலாம் கைப்பற்றினாரோ அதெல்லாம் அவரே வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சிவாஜி வந்து பீஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஒப்புக்கொள்வார். அந்த உடன்படிக்கையின்படி சிவாஜி என்ன பண்ணணும் அப்படின்னா பீஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வந்து ஒப்புக்கொள்வார். இதுதான் வந்து புரந்தர் உடன்படிக்கை. புரந்தர் உடன்படிக்கை எப்படி வருது அப்படின்னா முகலாயர்கள் உடைய முக்கிய துறைமுகம் சூரத்தை வந்து சிவாஜி தாக்குறாரு. அப்போ வந்து சிவாஜியை வீழ்த்துறதுக்காக முகலாய மன்னர் அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுறாரு, ராஜா ஜெய்சிங்கை வந்து அனுப்புகிறாரு. அப்போ வந்து புரந்தர் கோட்டையை வந்து முகலாய படைகள் சுற்றி வளைச்சிடுறாங்க. இப்போ வந்து சிவாஜியால் எதுவுமே பண்ண முடியலை. அதனால அந்த உடன்படிக்கை ஏற்படுது. புரந்தர் கோட்டையை சுற்றி வளைக்கிறாங்க. அதனால தான் இது புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறோம். 1665 ஜூன் 11 ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை தான் இந்த புரந்தர் உடன்படிக்கை. அடுத்து சிவாஜி ஆக்ரா விஜயம், அதே மாதிரி தான் அரசவையை பார்வையிடவர் மாதிரி என்ன கூப்பிட்றாரு, அந்த ராஜா ஜெய்சிங் தான் கூப்பிட்றாரு. அவரும் போயிடுறாரு, நம்பிட்டு போயிடுறாரு. எப்போ 1666 மேலே போகிறாரு. ஆனால் அங்கே போயிட்டு அவமானப்படுத்தப்படுறாரு. கடைசியில் ஒரு பழக்கூடை மூலமாக தான் தப்பிச்சுட்டு வெளியே வராரு. அதான் சிவாஜி மற்றும் ஜெய்சிங் பார்க்குறோம்ல, அதான் முக்கிய துறைமுகம் சூரத்து. அந்த சூரத்தில் வந்து சிவாஜி தாக்குதல் நடத்திடுவார். அவருடைய படை வீரர்கள் என்ன பண்ணிடுவாங்க, நகரை சூறையாடிடுவாங்க. இதனால தான் என்ன ஆகுது, பிரச்சனையாகி புரந்தர் உடன்படிக்கை வந்து ஏற்படுது. எப்போ அப்படின்னா 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை ஏற்படும். அடுத்த ஒரு பொறுத்துக காலமுறைப்படி வரிசைப்படுத்தவும். இவங்களுடைய ஆட்சி காலங்கள் பற்றி எழுதுகிறோம். மாதவராவ் அப்படிங்கிறவர் பார்த்தோன்னா 1761. அது எப்போ அப்படின்னா இந்த 3ஆம் பானிபட் போர் நடைபெறும்ல அந்த டைமில் தான் மாதவராவ் வருவார். பாலாஜி விஸ்வநாத் இவர் தான் முதல்ல பாஜிராவா என்ன பண்ணுவார், பதவி ஏற்பார். பேஷ்வாவா பாலாஜி விஸ்வநாத். அடுத்து பாலாஜி பாஜிராவ், அவர் எப்போ அப்படின்னா 1720. அடுத்து பாலாஜி பாஜிராவ் எப்போ அப்படின்னா 1740. இவருக்கு அப்புறம் தான் யார் வராங்கன்னா மாதவராவ் வருவார்.
அப்போ மாதவராவ் அப்படிங்கிறவர் வந்து கடைசியாக வரவர் தான். 3ஆம் பானிபட் போர் அந்த டைமில் வரக்கூடியவர். 1761. பாலாஜி விஸ்வநாத் இவர் வந்து முதல்ல பேஷ்வாவாக பொறுப்பேற்பார் 1713 20 வரைக்கும். அடுத்து வராது பாலாஜி பாஜிராவ், அவர் 20 to 40 இருப்பார். அடுத்து இவர் பாலாஜி பாஜிராவ், அவர் 1740 to 60 இருப்பார். ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா ஷாகு அப்படிங்கிறவர். சிவாஜி ஆட்சிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு அவருடைய பேரன் யார் அப்படின்னா ஷாகு அப்படிங்கிறவர் வந்து ஆட்சிக்கு வராரு. ஷாகுங்கிறவர் எவ்வளோ நாள் இருப்பார்னா 1708 1749 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருப்பார். ஷாகு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நேர்மையானவர் அப்படின்ட்டு மீனிங். ஷாகு சிவாஜிக்கு அப்புறமா அவருடைய பேரன் ஷாகு அப்படிங்கிறவர் வந்து 1708 1749 வரைக்கும் ஆட்சி புரிவார். அதுக்கப்புறம் தான் பேஷ்வாக்கள் ஆட்சி வரும். அதில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் வருவார். அவர் வந்து 1713 1720 வரைக்கும் ஆட்சி புரிவார். அடுத்து யார் வராங்க? பாஜிராவ் வராரு. பாலாஜி விஸ்வநாத் 1713 பேஷ்வா ஆகிறாரு. அடுத்து பார்த்தோம்னா தனது பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகனான 20 வயதை நிரம்பிய பாஜிராவை அடுத்த பேஷ்வாக பணியமர்த்தினார். பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் அவருடைய மகன் யார் அப்படின்னா மூத்த மகன் பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகனான 20 வயதை நிரம்பிய பாஜிராவை அடுத்து பணியமர்த்துறார். எப்போ? 1720 1740 வரைக்கும். அடுத்து யார் வராங்கன்னா பாலாஜி பாஜிராவ் வருவார். அவர் வந்து 1740 1761 வரைக்கும் ஆட்சி புரிவார். பாலாஜி பாஜிராவ். அடுத்து வந்து யார் வராங்க? மாதராவ் 1761 1772. அது அவருடைய வழித்தோன்றல்கள்லாம் அதுக்கு பின்னாடி வருவாங்க. 1761 பாஜிராவின் மகன் மாதவராவ். பாலாஜி பாஜிராவ் இருக்கார்ல, அவருடைய மகன் தான் மாதவராவ். அவர் வந்து பேஷ்வாவின் இளைய சகோதரர் ரஹோபாவின் ஆட்சியில் பேஷ்வாவாக பதவியேற்கிறார். அவர் வந்து பதவியேற்கிறார் எப்போ? 1761. இதை தான் நமக்கு வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மாதவராவ் வந்து கடைசியாக வரக்கூடியது 1761. பாலாஜி விஸ்வநாத் வந்து ஃபஸ்ட்டு பேஷ்வா 1713. பாலாஜி விஸ்வநாத்துக்கு அடுத்து யார் வராங்கன்னா பாஜிராவ். அவர் யார் அப்படின்னா விஸ்வநாத்தோட பையன். அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா பாலாஜி பாஜிராவ் வருவார் 1740. இதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா நமக்கு ஆன்சர் ஏ வரும். ஏ 2 3 4 1 2. ஃபஸ்ட்டு வந்து 2 3 4 1. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றினை கண்டறிக. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ், இது கரெக்டு. சிவாஜி ராஜ்கோஷ் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார் போட்டிருக்காங்க. ராய்கர் கோட்டை ராஜ்கோஷ்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1664 சூறாடினர். இங்கே வந்து 65 கொடுத்துருக்காங்க, இது தவறு. 1674 சிவாஜி சத்ரபதி என்னும் பேரில் முடிசூட்டினார், இதுவும் கரெக்டு. நமக்கு இங்கே ஆன்சர் வந்து சி மட்டும்தான் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பி சி ரெண்டுமே தவறு தான். சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ், இது கரெக்டு. சிவாஜி ராஜ்கோஷ் கோட்டையில் முடிசூட்டினார். நமக்கு புக்கில் வந்து ராய்கர் கோட்டை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அப்புறம் சிவாஜியின் படைவீரர்கள் சூரத்தை எப்போ சூறாடினாங்க? 1664. இங்கே 65ன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1674 சத்ரபதி என்னும் பேரில் முடிசூட்டினார், இதுவும் கரெக்டு. ஏ மற்றும் டி மட்டும் கரெக்டு, பிசி வந்து தவறு. ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து சி மட்டும்தான் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமான தாதாஜி கொண்டதேவ். அடுத்து அவர் எப்போ அரியணை ஏறுறாரு? 1674 ஜூன் 6 சிவாஜி ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். சத்ரபதி சுப்ரீம் கிங் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். இதுதான் ராய்கர் கோட்டை. 1674 ஜூன் 6 சிவாஜி ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறாரு. சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை வந்து சூட்டி கொண்டார். சிவாஜி பார்த்தோன்னா துறைமுகம், முக்கிய துறைமுகம் அரபிக்கடல் பகுதியில், அதாவது மேற்கு கடற்கரை பகுதியில் முகலாயர்களின் முக்கிய துறைமுகம் எது அப்படின்னா சூரத். அந்த சூரத்தை வந்து என்ன பண்ணுறாரு? சிவாஜி தாக்குதல் நடத்துகிறாரு 1664. நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன தப்பு கொடுத்துருக்காங்கன்னா 65ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்தி அரசின் பேஷ்வாவாக இருந்தவர் யார் அப்படின்னா பாலாஜி பாஜிராவ். எப்போ நமக்கு நடக்குது அந்த போர் வந்து 1761 தான் அகமது ஷா அப்தாலி வந்து இந்தியாவின் மீது படையெடுத்தார். 1761 யார் பேஷ்வாவாக இருக்காங்க அப்படின்னா பாலாஜி பாஜிராவ். 1740 61 வரைக்கும் அவர் தான் இருப்பார், பாலாஜி பாஜிராவ். அப்போ 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்தி அரசின் பேஷ்வாவாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பாலாஜி பாஜிராவ். மூன்றாவது பானிபட் போர் அப்போ தான் நடக்கும் 1761. இந்திய வரலாற்றில் 1761 நடந்த மூன்றாவது பானிபட் போர் முக்கிய முடிவு. என்ன காரணம் அப்படின்னா இது மராத்தியருக்கும் முகலாயர்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி.
இந்தியாவில் ஆங்கில அரசு காலூன்ற இது வந்து வழிவகுத்தது. இந்த 3ஆம் பானிபட் போர்னால தான் இந்தியாவில் வந்து ஆங்கில அரசு வழிவகுத்த இது வந்து. ஏன்னா முகலாயர்களும் மராத்தியர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக அமைஞ்சிருக்கும் இந்த 3ஆம் பானிபட் போர். ஏன்னா நாதிர் ஷா படையெடுத்து வராரு. அடுத்து பார்த்தோன்னா அவர் இறந்தப்புறம் அடுத்து அகமது ஷா அப்தாலி வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு, ஃபுல்லாக சூறையாடிடுறாரு. பானிபட் போரின் விளைவுகள் பார்க்குறோம். 1761 ஜனவரி 14 இந்த 3வது பானிபட். கரெக்டாக டேட்டோட கேட்டாங்க அப்படின்னா ஜனவரி 14, 1761 ஜனவரி 14 நடக்குது 3வது பானிபட் போர். இதில் என்ன ஆயிடுது, மராத்தியரின் இராணுவம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. பேஷ்வாவின் மகன் விஸ்வாஸ் ராவ், சதாசிவராவ், அதே மாதிரி கோல்கர், சிந்தியா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாமே ஒன்று ஒன்றா செத்து போயிட்டாங்க. இதை பார்த்து பேஷ்வா அதிர்ச்சி அடைஞ்சு பேஷ்வாவும் என்ன பண்ணிடுவார், 1761 ஜூனில் வந்து அவர் இறந்து போயிடுவார். பானிபட் போருக்கு பிறகு அப்தலி 2ஆம் ஷா ஆலத்தை டெல்லியின் மன்னராக அங்கீகரித்தார். மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761 டெல்லிக்கு அருகே பானிபட்டில் முடிஞ்சிருது. இந்த மராத்தியர்களின் அரசு எதனால் பிரச்சனை இருந்தது, இந்த 3ஆம் பானிபட் போர்னால தான் ஃபுல்லாகவே அழிஞ்சிருது. மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி ஆப்கானியர்களின் அரசர் அகமது ஷா அப்தாலியால் தடுக்கப்பட்டது. இந்த அகமது ஷா அப்தாலியால் தான் இந்த மராத்தியர்கள் வந்து சாம்ராஜ்யமே ஆயிடுச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. 1761 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போரை எது தீர்மானிச்சு அப்படின்னா பீரங்கி படைகள் தான் தீர்மானிச்சது. அடுத்து எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது அப்படின்னா 1713. யார் வராங்க, ஃபஸ்ட்டு விஸ்வநாத் அப்படிங்கிறவர் வர்றார். பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிறவர் தான் முதல் பேஷ்வாவாக பொறுப்பேற்பார். ஷாகு மகாராஜா அவருக்கு அடுத்து பேஷ்வாக்களின் ஆட்சி எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா 1713 1720 வரைக்கும் அவர் ஃபஸ்ட்டு வருவார் பேஷ்வாவா. யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். அப்போ பேஷ்வாக்களின் ஆட்சி எங்கே தொடங்குதுன்னா 1713. பேஷ்வா அப்படின்னா யாருன்னா முதன்மை அமைச்சர் அப்படிம்பாங்க. சிவாஜியின் அஷ்டபிரதான கட்டமைப்பில் ஒருவர். இது வாரிசு அடிப்படையில் மரபொழியாக கிடைப்பது அல்ல. அரசரின் அதிகாரமும் பெருமையும் குறைந்த நிலையில் பேஷ்வாக்கள் முக்கியத்துவம் பெற்றனர். எப்படி பேஷ்வாக்கள் ஆட்சி வருது அப்படின்னா மராத்தியர்கள் ஆட்சிக்கு பின்னாடி தான் பேஷ்வாக்கள் ஆட்சி வருது. அதாவது அரசருடைய அதிகாரமும் பெருமையும் குறைந்த நிலையில் பேஷ்வாக்கள் வந்து முக்கியத்துவம் பெறுறாங்க. பாலாஜி விஸ்வநாத்தின் புத்தி கூர்மை. அவர் எப்போ வராரு, பாலாஜி விஸ்வநாத் 1713 20 பேஷ்வாவின் பதவியினை சிறப்புமிக்கதாகவும் மரபொழி சார்ந்ததாகவும் மாற்றியது. அப்போ தான் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டாக உள்ள பேஷ்வாக்கள் அப்படிங்கிறதே உள்ளே வராங்க. எப்போ 1713. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது அப்படின்னா 1713. மராத்தியர்கள் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா நிலத்திலிருந்து பெறப்பட்டது. நில வருவாய் தான் முக்கிய வருவாயாக இருந்தது. சிவாஜியின் ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா நில வருவாய் தான் முக்கிய வருவாய். ஆட்சியில் பின்பற்றப்பட்ட விவசாய உற்பத்தி பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் நடைமுறையினை பேஷ்வாக்கள் கைவிட்டனர். ஆனால் சிவாஜி ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா விவசாய விளைபொருட்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை மாதிரிப்பட்டதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேஷ்வாக்கள் வந்து கைவிட்டாங்க. பேஷ்வாக்கள் வந்து அதை கடைபிடிக்கல. நிலவரியினை வசூலிக்க குத்தகை முறையினை அவங்க பின்பற்றினாங்க. அதாவது மராத்தியர்கள் ஆட்சியில் என்னென்ன பண்ணாங்களோ அதை பேஷ்வாக்கள் வந்து கடைபிடிக்கல. அப்போது மராத்தியர்கள் ஆட்சியில் முக்கியமான வரி அப்படின்னு பார்த்தோன்னா நிலவரி தான், நில வருவாய். சிவாஜி சபையில் அஷ்டபிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, சுமந்த். சிவாஜி சபையில் அஷ்டபிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா சுமந்த். இப்போ அஷ்டபிரதான்கள் கொடுத்துருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து மராத்தியர்கள் வந்து அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா அப்படின்னா யாருன்னா பிரதம அமைச்சர். அடுத்து அமாத்தியா அல்லது மஜீம்தார் அப்படின்னா யாருன்னா நிதி அமைச்சர். அமாத்தியா அல்லது மஜீம்தார்னா நிதி அமைச்சர். சுர்நாவிஸ் சச்சீவ் அப்படின்னா அது செயலர். சுர்நாவிஸ் சச்சீவ் அப்படின்னா செயலர். வாக்கிய நாவிஸ் அப்படின்னா யாருன்னா உள்துறை அமைச்சர். வாக்கிய நாவிஸ்னா உள்துறை அமைச்சர். சாரி நௌபத் அல்லது சேனாதிபதினா தலைமை தளபதி. சாரி நௌபத் அல்லது சேனாதிபதினா தலைமை தளபதி. சுமந்த் அல்லது டாபீர் அப்படிங்கிறவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர். சுமந்த் அல்லது டாபீர்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. நியாயதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். பண்டிட் ராவ் அப்படின்னா யாருன்னா தலைமை அர்ச்சகர். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா சிவாஜியில் வெளியுறவு அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வெளியுறவு அமைச்சர் யார் அப்படின்னா சுமந்த் அல்லது டாபீர். நமக்கு இங்கே எனக்கு சுமந்த்னு கொடுத்துருக்காங்க. சுமந்த் அல்லது டாபீர், துபீர்னு கொடுத்துருக்காங்க, அல்லது டாபீர்னு சில புக்கில் கொடுத்துருப்பாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர். தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்புனா பட்டீல். தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்புனா பட்டீல். ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் பட்டியல் இருந்தார். அவருக்கு உதவியாக ஒரு கணக்கரும் குல்கர்ணி என்ற பெயரில் ஒரு ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றினாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் கிராமங்கள் வந்து யாரால் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேஷ்முக்கால் வந்து நிர்வகிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒவ்வொரு கிராமத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமத்திலையும் அதிகாரமிக்க கிராம தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் பட்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு அப்படின்னா பட்டீல்.
மூன்றாம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னா மாதவராவ். மூன்றாம் பானிபட் போருக்கு பிறகு மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் வந்து மாதவராவ். 1761 பாலாஜி பாஜிராவின் மகன் மாதவராவ் என்ன பண்ணுறாரு, பேஷ்வாவின் இளைய சகோதரர் ரகோபாவின் ஆட்சியில் பேஷ்வாவாக பதவியேற்றார். 1761 தான் என்ன போர் நடைபெறும், மூன்றாம் பானிபட் போர். அந்த போருக்கு அப்புறம் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் தான் யாருன்னு கேட்குறாங்க, மாதவராவ் தான் அமர்றார். 1761 பாலாஜி பாஜிராவின் மகன் மாதவராவ் பேஷ்வாவின் இளைய சகோதரர் ரகோபாவின் ஆட்சியில் பேஷ்வாவாக பதவியேற்கிறாரு. அவர் அதில் என்ன பண்ணுறாரு, பானிபட் போரில் இழந்த மராத்திய அதிகாரத்தை மீட்க இந்த மாதவராவ் வந்து முயற்சி செய்வார். பானிபட் போரில் மராத்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, முழுமையாக அழிஞ்சிட்டாங்க. அதை வந்து மீட்கலாம் அப்படிங்கிறதுல இவர் மாதவராவ் முயற்சி பண்ணுவார். சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் என்ன ஊர்னா ஷிவ்னேர். சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் ஷிவ்னேர். ஏன்னா ஜின்னார் என்ற இடத்திற்கு அருகே ஷிவ்னேர் அப்படிங்கிற பகுதியில் தான் ஷாஜி போன்ஸ்லே மற்றும் ஜீஜாபாய்க்கு மகனாக சிவாஜி பிறந்தார். அவருடைய ஊர் என்ன ஊர்னா ஷிவ்னேர். 1664 சிவாஜியினால் தாக்கப்பட்டது மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது அப்படின்னா சூரத். 1664 மறுபடியும் 1670 என்ன பண்ணுவார், அதே சூரத்தை வந்து தாக்குதல் பண்ணுவார். 1664 சிவாஜியினால் தாக்கப்பட்டது மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது அப்படின்னா சூரத். சிவாஜி மற்றும் ஜெய்சிங் தான். அரபிக்கடல் பகுதியில் முகலாயர்களின் முக்கிய துறைமுகம் எது அப்படின்னா சூரத். இதை குறி வச்சு என்ன பண்ணுவார், 1664 சிவாஜி தாக்குதல் நடத்துவார். இதனால தான் என்ன பண்ணிடுவார், சிவாஜியை வீழ்த்துவதற்காக தான் என்ன பண்ணிடுவார், அவுரங்கசீப் வந்து ராஜா ஜெய்சிங்கை வந்து அவர் அங்கே வந்து அனுப்புவார். 1664 அரபிக்கடலில் அமைந்திருந்த அந்த முக்கிய துறைமுகம் சூரத் நகரை சூறையாட என்ன பண்ணுவார், சிவாஜி வந்து தன்னுடைய படைகள் எல்லாம் அனுப்பி வைப்பார். அது யாருடைய முக்கிய துறைமுகம் அப்படின்னா முகலாயர்களுடைய முக்கியமான துறைமுகம் சூரத் அப்படிங்கிறது. 2 உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா துண்டாஜி வாக். 2 உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் துண்டாஜி வாக். சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674 நடைபெற்ற கோட்டை ராய்கர் கோட்டை. சிவாஜியினுடைய முடிசூட்டு விழா 1674 நடைபெற்ற கோட்டை ராய்கர் கோட்டை. பின்வரும் அரசர்களில் எந்த அரசு சவுத் என்ற வரியினை விதித்தது, மராத்திய அரசு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சவுத் சர்தேஸ்முக் 2 வரிகள் விதிப்பாங்க. அது சவுத் அப்படிங்கிறது யாருன்னா மராத்தியர்கள் தான் 2 வரிகளுமே. சிவாஜியின் அஷ்டபிரதானில் தலைமை நீதிபதி என்று அழைக்கப்பட்டவர் யார், தலைமை நீதிபதி வந்து நியாயதீஸ். சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா நியாயதீஸ். நியாயதீஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா தலைமை நீதிபதி. நம்ம ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்த்தோம்ல, சுமந்த் அல்லது டாபீர் அப்படிங்கிறவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதீஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா தலைமை நீதிபதி. மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள். பஞ்சாஸ் என்பவர்களை என்ன சொன்னாங்கன்னா மாப்பாப் என்றும் அழைத்தார்கள். இதெல்லாம் வந்து புக்கில் இல்லை. மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை மாப்பாப் என்றும் அழைத்தனர். கீழ்வரும் தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியினால் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா அப்சல் கான். கீழ்காணும் தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியினால் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா அப்சல் கான். இது என்ன கதை அப்படின்னா, சிவாஜினை தாக்க வந்து பீஜப்பூர் சுல்தான் தான் என்ன பண்ணியிருப்பார், 1659 அப்சல் கானை வந்து அனுப்பியிருப்பார். சிவாஜியினை தாக்குறதுக்காக பீஜப்பூர் சுல்தான் வந்து அப்சல் கான் அப்படிங்கிறவரை வந்து அனுப்பியிருப்பார். எப்போ அப்படின்னா 1659 அப்போ வந்து அப்சல் கான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மலையில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய எலியினை வந்து நான் சங்கிலியில் இழுத்து கட்டிட்டு வருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அப்சல் கான் என்ன சொல்லியிருப்பார், மலையில் சிவாஜியை பார்த்து சொல்லியிருப்பார், மலையில் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய எலியை நான் சங்கிலியில் கட்டிட்டு இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்து அப்சல் கானால் எதுவுமே பண்ண முடியல. அப்சல் கான் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவார் அந்த இதில். இப்போ வந்து என்ன நடக்கும்னா, மராத்திய படைகள் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பன்கலா கோட்டை அப்படிங்கிற கோட்டையை வந்து கைப்பற்றிடுவாங்க. மராத்திய படைகள் வந்து பன்கலா கோட்டையை கைப்பற்றிடுவாங்க. பீஜப்பூர் சுல்தானால் எந்த பகுதியுமே அந்த டைமில் வந்து வெற்றி பெற முடிஞ்சிருக்காது. அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, யார் சிவாஜினால் கொல்லப்பட்டார். அப்போ அப்சல் கான் வந்து என்ன பண்ணிடுவார், கொல்லப்படுவார். 1659 சிவாஜினால் கொல்லப்படுவார். 1659 1659 பீஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் கானை யார் கொண்டுவார், சிவாஜி வந்து கொண்டுருவார். சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என்று அழைக்கப்பட்டவர் ஏற்கனவே பார்த்தோம்ல நியாயதீஸ். தலைமை நீதிபதி யார் அப்படின்னா நியாயதீஸ் அப்படிங்கிறவர் தலைமை நீதிபதி. பேஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பாஜிராவ். பேஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் பாஜிராவ். சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர் பெயர் யாருன்னா ராம்தாஸ். சிவாஜியினுடைய ஆன்மீக குரு யாருன்னா ராம்தாஸ். ஏக்நாத், துர்காராம், ராம்தாஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கோர் ஆவர். துர்காராம், ராம்தாஸ் ஆகியோர் சிவாஜியின் வாழ்வில் கணிசமான செல்வாக்கு செலுத்தினர்.
துர்காராம், ராம்தாஸ் 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா சிவாஜியினுடைய வாழ்வில் கணிசமான செல்வாக்கு செலுத்தியவர்கள், துர்காராமும் ராம்தாஸும். ஆனால் துறவி ராம்தாஸை தான் என்ன பண்ணுவார், சிவாஜி தனது குருவாக ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்தினார். துறவி ராம்தாஸ், சிவாஜியினுடைய குரு அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா ராம்தாஸ் தான். துறவி ராம்தாஸை அவர் என்ன பண்ணுவார், தனது குருவாக ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்தினார். யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது அப்படின்னா அகமது ஷா அப்தாலி. யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது, அகமது ஷா அப்தாலி. 1747 வந்து நாதிர் ஷா கொல்லப்பட்ட பிறகு இராணுவ தளபதிகளில் ஒருவரான அகமது ஷா அப்தாலி ஆப்கானிஸ்தானத்தின் ஆட்சியாளராக வந்து பொறுப்பேற்பார். இவர் தான் என்ன பண்ணுவார், பின்னர் இராணுவ தாக்குதல்கள்லாம் நடத்துவார். கடைசியாக நடந்த அந்த போரில் கூட எல்லாமே அந்த மராத்திய படைகள் வந்து முழுமையாக அழியறதுக்கு யார் தான் காரணம் அப்படின்னா அந்த அகமது ஷா அப்தாலி தான் காரணம். சிவாஜியின் பாதுகாவலர் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியினுடைய பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ். தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசர் யார் அப்படின்னா வெங்கோஜி. தஞ்சாவூரில் முதல் மராட்டிய அரசர் யார் அப்படின்னா வெங்கோஜி. தஞ்சாவூரில் 1676 மராத்திய தளபதி வெங்கோஜி தன்னை அரசராக அறிவித்தார். இவ்வாறாக மராத்தியர் ஆட்சி தஞ்சாவூரில் தொடங்கியது. 1673 என்ன ஆகுனா தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சி வந்து முடிவுறும். தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சி முடிவுற்ற ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1673. தஞ்சாவூரில் வந்து நாயக்கர் ஆட்சி எப்போ முடிஞ்சது அப்படின்னா 1673. அடுத்து பார்த்தோன்னா மராத்திய தளபதி வெங்கோஜி வந்து என்ன பண்ணுறாரு, தன்னை அரசராக அறிவிக்கிறாரு. அறிவித்து மராத்தியர் ஆட்சி வந்து தஞ்சாவூரில் தொடங்குது. எப்போ அப்படின்னா 1676. நாயக்கர் ஆட்சி வந்து 1673 முடியுது. 1676 வந்து தஞ்சையில் மராத்தியர் ஆட்சி தொடங்குது. யாரை தலைவராக கொண்டுனா வெங்கோஜி அவரை தலைவராக கொண்டு. சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், கற்கூன்கள். சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் கற்கூன்கள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து கூற்று காரணம். சவுத் மற்றும் சர்தேஸ்முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள். சவுத் வரி என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது. சர்தேஸ்முக் அப்படிங்கிறது ஒரு 10ல் 1 பங்கு வரி வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன்சர் என்னென்னா பி. இரண்டும் சரி, இரண்டும் சரியான விளக்கம். சவுத் மற்றும் சர்தேஸ்முகி ஆகிய இதர வருவாய் ஆதாரங்களாக இருந்தன. சவுத் என்பது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னா 25% எடுத்துப்பாங்க. சவுத் அப்படிங்கிற வரியில் ஆட்சியாளர்களுக்கு 25%, மராத்திய அதிகாரிகள் மற்றும் படைகளை பராமரிப்பதற்காக இராணுவ தளபதிகளுக்கு 66%. இதில் அந்த சவுத் வரி வசூலிப்பாங்கள்ல, அது வந்து 4ல் 1 பங்கு வசூலிப்பாங்க. அந்த வரியில் பார்த்தோன்னா ஆட்சியாளர்களுக்கு வந்து 25%, மராத்திய அதிகாரிகள் மற்றும் படைகளை பராமரிப்பதற்காக இராணுவ தளபதிகளுக்கு வந்து 66%. பிறப்பில் பிராமணராகவும் தலைவராகவும் உள்ள பண்டிட் சச்சிவுக்கு வந்து 6%. பிராமின்ஸ் அவங்களுக்கு வந்து 6%, வரி வசூல் செய்வாங்கள்ல அவங்களுக்கு வந்து 3%. இதான் வந்து சவுத் வரி இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்களா, பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது. சவுத் வரி என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 25%னா நமக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 25% அப்படின்னு கொடுக்காம என்ன பண்ணியிருப்பாங்க, 1/4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 4ல் 1 பங்கு. அப்போ 4ல் 1 பங்குனா என்ன அர்த்தம், 25% தானே. அதுதான் சொல்லியிருக்காங்க. சர்தேஸ்முக் அப்படிங்கிறது 10ல் 1 பங்கு. 25% கொடுத்தாலும் கரெக்டு தான், இல்லைன்னா 4ல் 1 பங்குன்னு கொடுப்பாங்க. சவுத் வரி வந்து 4ல் 1 பங்கு வந்து வசூலிப்பாங்கட்ட. அந்த வசூலிக்கக்கூடிய வரியில் ஆட்சியாளர்களுக்கு வந்து 25%, அதே மாதிரி இராணுவ தளபதிகளுக்கு 66%, பிராமின்ஸ்க்கு வந்து 6%, வரி வசூல் செய்கிறவங்களுக்கு 3%. அதான் போட்டிருக்காங்கல்ல, மொத்த வருமானத்தில் 4ல் 1 பங்கு, அதான் 4ல் 1 பங்குங்கிறது தான் 25%. அது வந்து பாதுகாப்பு கட்டணமாக. சர்தேஸ்முக்குங்கிறது 10ல் 1 பங்கு, அது அரசருக்கான கட்டணமாக அது செலுத்தணும். சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார், ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவர் கூட தான் அவர் என்ன பண்ணுறாரு, புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார். எப்போ அப்படின்னா 1665 ஜூன் 11. சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார், ராஜா ஜெய்சிங் கூட. எதுக்காக செஞ்சார், முகலாயருடைய முக்கிய துறைமுகமான சூரத்தை வந்து அவர் தாக்குவார் சிவாஜி. அப்போ வந்து என்ன பண்ணுவார், இவர் அவுரங்கசீப் என்ன பண்ணுவார், இவர் ராஜா ஜெய்சிங்கை வந்து அனுப்புவார். அதில் வந்து தோல்வி அடைஞ்சிருவார். அப்போ வந்து சிவாஜி வந்து என்ன பண்ணுவார், புரந்தர் கோட்டையை படைகள் வந்து சுற்றி வளைச்சிரும். சிவாஜியினுடைய கோட்டையான புரந்தர் கோட்டை எப்போ அப்படின்னா 1665.
அப்போ சிவாஜி என்ன பண்ணுவார், பேச்சுவார்த்தை நடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த புரந்தர் உடன்படிக்கை பண்ணுவாங்க. 1665 ஜூன் 11 வந்து இந்த புரந்தர் உடன்படிக்கை வந்து பண்ணிப்பாங்க. இதன்படி என்ன சொல்லியிருப்பாங்க, சிவாஜிக்கு வந்து அவர் கைப்பற்றிய கோட்டைகளை அவரே வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பீஜப்பூரை கைப்பற்றுறதுக்கு முகலாயர்களுக்கு வந்து சிவாஜி உதவணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கை வந்து போட்டிருப்பாங்க இந்த உடன்படிக்கையில். அப்போ புரந்தர் உடன்படிக்கை யார் கூட செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவர் கூட செய்கிறார். எப்போ புரந்தர் உடன்படிக்கைன்னு கேட்டாங்கன்னா 1665 ஜூன் 11. இந்த சிவாஜியை சுற்றி வளைக்க ஜெய்சிங் வந்து விரிவான திட்டம் வந்திருப்பார். ராய்கர் கோட்டையும் அச்சுறுத்தலுக்குள்ளானது. எனவே 1665 ஜூன் மாதம் புரந்தர் கோட்டையை படைகள் சுற்றி வளைத்தன. சிவாஜியின் தீவிரமான வீரதீர தற்காப்பு வந்து பலன் தரவில்லை. இதை உணர்ந்த சிவாஜி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள முடிவு செய்தார். 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்டது. இதன்படி சிவாஜிக்கு அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வைத்துக்கொள்ள அனுமதி கிடைத்தது. மன்சப்தாராக செயல்பட்டு பீஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ அவர் வந்து ஒப்புக்கொள்வார். சிவாஜி சபையில் அஷ்டபிரதானில் வெளியுறவு அமைச்சர் யார், சுமந்த். இது ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்திருக்குது. சிவாஜி சபையில் அஷ்டபிரதானில் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார், சுமந்த் அப்படிங்கிறவர். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார் அப்படின்னா முதலாம் பாஜிராவ். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா முதலாம் பாஜிராவ். சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யாருன்னா அவருடைய பையன் தான், சாம்பாஜி அப்படிங்கிறவர் அரியணை ஏறுவார். சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் யார், சாம்பாஜி. சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தவுடனான சச்சரவுக்கு பிறகு சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். சிவாஜிக்கு அடுத்து யார் அரியணை ஏறுறாங்க, சாம்பாஜி அப்படிங்கிறவர் தான் அரியணை ஏறார், அவருடைய பையன். மராத்தியர்களின் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எது அப்படின்னா நிலம் தான். நிலத்திலிருந்து வரக்கூடியதான் வந்து முக்கியமான வரி வருவாய். சேஷ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி எத்தனை படை வீரர்களோடு பூனாவினுள் நுழைந்து முகலாய படைகளை தாக்கினார் அப்படின்னா 400 பேர் கூட அவர் வந்து நுழைவார். சேஷ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி எத்தனை படை வீரர்களோடு பூனாவில் நுழைந்து முகலாய படையை தாக்குவார் அப்படின்னா 400 பேர் கூட சேர்ந்து என்ன பண்ணிடுவார், அந்த முகலாய படைகளை வந்து தாக்குவார்.